Hello fellow developers. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் ஒரு கொல்லிகை பார்த்தேன். ஸோ இ வாஸ் ஒர்க்கிங் ஆன் ப்ராஜெக்ட். என்ன பண்ணாருன்னா ஒரு எல்லா ஃபைலையுமே வந்து _v1 _v2ன்னு சொல்லிட்டு இ வாஸ் சேவிங் டிஃப்ரெண்ட் காப்பீஸ் ஆஃப் த ஃபைல். நான் தான் கேட்டேன், எதுக்குங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காப்பீஸ் வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் அதை ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணலாமேன்னு. ஸோ இ வாஸ் லைக், இல்லைங்க நான் கிட்டப் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஆஃபீஸில் இருக்கிற ப்ராஜெக்ட், கோடு வெளில வைக்க முடியாதுன்னு. நான் சொன்னேன் கிட்டப் இல்லாட்டி என்ன கிட்ல யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ ஹி வாஸ் லைக், கிட்டப் தானே கிட் அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் புரிஞ்சு ஆக்சுவலி தேர் இஸ் ஸ்டில் அ கன்ஃபியூஷன் பிட்வீன் டெவலப்பர்ஸ், கிட்டுக்கும் கிட்டப்புக்கும். ஸோ இப்போ கிட்டப் பார்த்தீங்கன்னா கிட்டை யூஸ் பண்ற ஒரு கிளவுட் சிஸ்டம். ஆக்சுவலி இப்போ கிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டுங்கிறது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஒர்க். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஈவன் அ சாஃப்ட்வேர், இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஸோ நீங்கள் எந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேருமே வந்து கிட்டை யூஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ கிட் வந்து பேசிக்காகவே ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு EXE ஃபைல் இருக்கும், நம்ம அதை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய லோக்கல் கம்ப்யூட்டர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம லோக்கல் சிஸ்டம்ஸ், அதையே வந்து நம்ம ரெபாசிட்டரி மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அதுதான் வந்து சப்போஸ் லேட்டர் நான் காமிச்சிருந்தேன் அவருக்கு எப்படி பண்ணணும்னு. ஸோ தென் ஐ தாட் ஐ வில் மேக் அ வீடியோ அபவுட் திஸ் ஆல்சோ. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது என்ன நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஆல்வேஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் யூ ஹேவ் ஒன் ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் யுவர் சாஃப்ட்வேர், யூ ஆடட் சம் சேஞ்சஸ் டு திஸ். சேஞ்சஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த வெர்ஷன் வந்து இன்னும் வர்ஸ்டா கூட இருக்கலாம், சம் பக் இருக்கலாம் அந்த கோட்ல. ஸோ இப்போ நீங்க வந்து இதை ட்ராக் பண்ணாம நீங்க அந்த வெர்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா, சப்போஸ் இட் இஸ் சம்திங் ராங் இஸ் ஹேப்பனிங், உங்களுக்கு ஃபால் பேக் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. சப்போஸ் நீங்க சிங்கிள் ஃபைல் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மாடிஃபை பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு லைனை, எந்த லைனை மாடிஃபை பண்ணோம், எதனால எரர் வருதுன்னே தெரியாது. இப்போ இந்த கிட் இருக்கிறப்ப என்னன்னா, நீங்க ஒவ்வொரு வருஷனையுமே வந்து கிட்ல சப்மிட் பண்ணிட்டே போயிடலாம். கமிட்னு சொல்லுவாங்க. யூ கேன் சப்மிட் ஈச் வெர்ஷன் ஆஃப் யுவர் சாஃப்ட்வேர். அப்போ என்னன்னா, சப்போஸ் நீங்க ஒரு வெர்ஷன்ல இருக்கீங்க, அது ஒர்க் ஆகாட்டி சிம்பிளி நீங்க ஃபால் பேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒர்க்கும் பண்ணலாம், இல்ல பிரான்ச் அவுட் பண்ணிட்டு யூ கேன் கீப் இட் அஸ் அ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் கம்ப்ளீட்லி ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். உங்களுடைய சாஃப்ட்வேருடைய ஹிஸ்டரியை நீங்க பார்க்க முடியும், எப்போ என்னென்ன மாடிஃபிகேஷன் வந்துச்சு, யாரு பண்ணா, எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே நம்ம கிட்டப்ல பண்ணிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது நம்ம கம்ப்யூட்டர்லயே பண்ண முடியும். உங்களுடைய ஃபோல்டர், உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு சிம்பிள் ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபோல்டரையே நம்ம ரிபாசிட்டரியை மாத்திட்டு we can work. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதான் உங்களுக்கு காமிக்க போறேன் நான். ஸோ இப்போ இதோட இன்னொரு மேஜர் அப்ளிகேஷன் நான் சொல்றேன். சப்போஸ் ரீசென்ட்லி நான் வந்து ஒரு AI ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஸோ ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் ட்வீக்கிங் until you get the correct response from AI. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஸ்டார்டட் வித் சம் பேசிக் ப்ராம்ப்ட், தென் ஐ கீப் பில்டிங் இட். ஆஃப்டர் சம் பாயிண்ட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ப்ராம்ப்ட்ல வந்து ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நான் இன்னும் மாடிஃபை பண்ணேன் பாருங்க, அந்த AI வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் நாட் கிவிங் த கரெக்ட் ரிசல்ட்ஸ். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, ஐ ஃபர்காட் டு சப்மிட் தி சேஞ்சஸ். என்னோட ப்ராம்ப்ட் தான் ஆக்சுவலி, பட் ஐ ஃபர்காட் டு சப்மிட் இட் டு தி கிட். இஷ்யூ என்னன்னா, ஆஃப்டர் தி மாடிஃபிகேஷன் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ரிசல்ட்ஸ். இப்போ நான் வந்து அதை ஃபால் பேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ப்ராம்ப்ட்க்கு வரணும்னா ஐ குடன்ட் டு. நான் கண்ட்ரோல் செட் பண்ணி ஐ வாஸ் ட்ரைங் டு சி வாட் சேஞ்சஸ் ஐ மேட். ஆனால் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வே கிடையாது ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், எப்பவுமே நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு கிட் ரெபாசிட்டரி, அந்த ஃபோல்டரை வந்து கிட் ரெபாசிட்டரி மாத்திருங்க. மாத்திட்டு யூ ஜஸ்ட் கீப் சேஞ்ச் லைக் ஆடிங் யுவர் சேஞ்சஸ். Then I will show you how to submit it. It's just like few clicks. You can keep like track of all your changes actually. இப்போ கிட்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா 3 லெவல் இருக்கு சேஞ்சஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேஞ்சஸ்னு சொல்லுவோம். சேஞ்சஸ்னா நம்மளுடைய ரெபாசிட்டரியில் இருக்கிற all the files, they will be coming under changes tab actually. இப்போ இந்த சேஞ்சஸ்ல வந்து சப்போஸ் we have 5 files. இந்த 5 ஃபைல்ஸ்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்றது வந்து ஒரு 2 ஃபைலை மட்டும் நம்ம சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரெபாசிட்டரிக்குள்ளார நம்ம டைரக்டா பண்ண முடியாது. இப்போ கிட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும், நீங்க எந்த சேஞ்சஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸ்டேஜ்ங்கிறது வந்து ஒரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லலாம், ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. ஸோ எனக்கு எந்தெந்த ஃபைல்லாம் சப்மிட் பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ் பண்ணிக்குவேன். அதை ஸ்டேஜ் பண்ணி முடிச்சோன்னே தென் ஐ வில் ட்ரிகர் கமிட் ஓவர் தட். கமிட்னா சப்மிட்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ஃபைலுமே வந்து பேசிக்கா வந்து சேஞ்சஸ்ல ஆரம்பிக்கும். தென் இட் வில் கோ டு ஸ்டேஜிங் லெவல், தென் இட் வில் கோ டு த கமிட் லெவல். ஸோ இது எதுக்குன்னா, ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கலாம், உங்க சேஞ்சஸ் எல்லாம் கரெக்டா போகுதா, அன்னெசரி ஃபைல்ஸ் எதுவும் உள்ள போதாங்கிறத வந்து நம்ம ஈஸியா ஃபில்டர் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ்ங்கிற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து டெமோல காமிக்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுளில் போயிட்டு கிட் டவுன்லோட்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய பேசிக்கா லைக் டிஃபால்ட் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து நீங்க உங்களுடைய ஸ்பெசிபிக் பாத்ல இல்ல டிஃபால்ட் பாத்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூசுவலி ஐ யூஸ் டு
installed in a specific path actually. ஸோ நான் வந்து ஒரு கிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய டிரைவில். ஸோ அந்த டிரைவில் போயிட்டு நான் செலக்ட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, இன்ஸ்டாலேஷன் இஸ் டன். ஓகே, இங்கே டிஃபால்ட் எடிட்டர் கேட்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து நான் இப்போ கிட் விஎஸ் கோடே வந்து டிஃபால்ட் எடிட்டராக கொடுத்துட்றேன். நீங்கள் நோட்பேட் கூட கொடுக்கலாம் வேணும்னா. ஸோ நான் விஎஸ் கோடே கொடுத்துட்டேன். எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஜஸ்ட் டிஃபால்ட். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம போயிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 2-3 minutes ஆகும். லெட்ஸ் வெயிட். டன். இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே நம்ம முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நம்ம செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நம்ம வந்து கிட்டோடைய வெர்ஷனை பார்ப்போம். ஸோ கிட்டோடைய வெர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. கிட் -- வெர்ஷன் டைப் பண்ணீங்கன்னா சப்போஸ் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா காமிச்சிச்சு 255.0 இதான் என்னுடைய வெர்ஷன். இட்ஸ் ஃபைன். இப்போ சில பேருக்கு காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரீசனாக இருக்குன்னா சிஸ்டத்துக்கு வந்து உங்களுடைய கிட் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா கோ டு யுவர் ப்ராப்பர்ட்டிஸ், சர்ச் ஃபார் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இது வந்து சிஸ்டத்துடைய டிஃபால்ட் லொகேஷன். அங்கே தான் போய் அது பார்க்கும் எல்லா சாஃப்ட்வேரையுமே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் பார்த்துன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில் போய் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட இதில் காமிக்கல ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து யூசர் வேரியபிள். கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள் இருக்கு பாருங்க. அங்கேயும் பார்த்துன்னு இருக்கு. அந்த பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் கிட் கமாண்ட்னு சொல்லிட்டு அதோடைய பார்த்து அது தெரியுது, விசிபிளா இருக்கு. அதனால தான் இட் வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் மை கிட் வெர்ஷன். சப்போஸ் உங்களுக்கு இஷ்யூனா கொஞ்சம் நீங்க போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மேனுவலா. I am creating one new folder called git projects. ஸோ இது வந்து ஜஸ்ட் டம்மி ஃபோல்டர். இதில் எதுவுமே இன்னும் ஆட் பண்ணல நான். இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நான் VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நத்திங் இஸ் தேர். ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் ஒன் நியூ டெர்மினல் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கிரியேட் ஒன் லைக் சாம்பிள் ப்ராஜெக்ட். ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் நான். ஸோ git example.py சொல்லிட்டு ஐம் கிரியேட்டிங் ஒன் ஃபைல் ஹியர். ஸோ ஐ வில் ஆட் சம் கோட் ஹியர் like basic some any code. You can use any like no need to be Python. நீங்க HTML, CSS, Java எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் இங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு லிமிடேஷன் கிடையாது. ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை இந்த சேஞ்சஸை வந்து நான் இப்போ சேவ் பண்ணணும். இப்போ நீங்க கீழே பார்த்தீங்கன்னா git bash சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு டெர்மினல்ல. அதில் நான் காமிக்கிறேன். இது வந்து மேனுவல் வே. இதுல இன்னும் சிம்பிளர் வேவும் இருக்கு. நான் ஜஸ்ட் மேனுவல் வே காமிச்சிடுறேன். இப்போ இங்கே வந்து நான் git initன்னு கொடுத்துட்டேன்னா இது என்ன ஆகும்னா இந்த ஃபோல்டரை git ப்ராஜெக்ட்ங்கிற ஃபோல்டரை வந்து ரிபாசிட்டரியை மாத்திரும். பார்த்தீங்களா காமிச்சிச்சா? எம்டி ரிபாசிட்டரி. ஸோ வி கிரியேட்டட் ஒன் எம்டி ரிபாசிட்டரி நவ். அப்படின்னா நவ் ஐ கேன் ட்ராக் மை சேஞ்சஸ் இன்சைட் திஸ் ரிபாசிட்டரி. இங்க பாருங்க, இட் இஸ் டெல்லிங் தட் தேர் இஸ் ஒன் ஃபைல் கால் git example.py and it is not tracked. ட்ராக்டுனா அங்க இருக்கு, ஆனா ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அங்க இருக்கு, ஆனா எனக்கு தெரியாது அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஜ் பண்ணணும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸ்டேஜ் மீன்ஸ் இந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லெவல் மேலே கொண்டு போறோம், ஸ்டேஜ் கொண்டு போறோம். ஸ்டேஜ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கமெண்ட் எழுதலாம். அதை பத்தி சம் கமெண்ட்ஸ் ஐ கேன் ஆட் இட், தென் ஐ கேன் சப்மிட் இட். சப்மிட் இன் தி சென்ஸ் கமிட் ஆக்சுவலி. இங்க இப்போ அந்த ஃபைலை நான் கமிட் பண்றேன். ஓகே, இப்போ இங்க ஒரு இது வருது வார்னிங். இது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைக் கிட் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம வந்து யூசர் நேமையும் நம்மளுடைய இமெயிலையும் நம்ம ஆக்சுவலி ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் பண்ண மறந்துட்டு அதனால எரர் வந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் புட் மை நேம் ஹியர். ஸோ ஐ புட் மை சேனல்ஸ் நேம் ஹியர். ஓகே, தென் ஐ வில் புட் மை இமெயில் ஐடி ஆல்சோ ஹியர். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி. டன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிக் செட் பண்ணியாச்சு. இப்போ போய் கமிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேஞ்சஸ் வந்து சப்மிட் ஆகும், ரிபாசிட்டரிக்குள்ள சப்மிட் ஆகும். டன், சப்மிட்டட். இப்போ கீழே நீங்க பார்க்கலாம், அதிலே காமிக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் சொல்லிட்டு. இப்போ நான் வந்து அதை நான் விஷுவலாகவே காமிக்கிறேன். git ஸ்டேட்டஸ்னு கொடுத்து ஒரு டைப் பண்ணீங்கன்னா இட் வில் டெல் ஆன் த பிரான்ச் மாஸ்டர் பிரான்ச் there is one லைக் கமிட் நியூவா எதுவும் ஆகல, ஒர்க்கிங் சேஞ்சஸும் கிடையாது, பட் ஐ கேன் ஸ்டில் see the history of the changes. ஸோ இப்போ git log ஆன்லைன் ஒன்லைன் கொடுத்தேன்னா என்னுடைய ஹிஸ்ட்ரி நான் முதல்ல ஒரு சென்ட் பண்ணி பார்த்தீங்களா அதோடைய ஹிஸ்ட்ரி காமிக்கும் எனக்கு. ஸோ ஒரு சேஞ்சஸ் போயிருக்கு இப்போதைக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு சேஞ்சஸ் ஆட் பண்ணுறேன் அதுலேயே. ஸோ ஐ ஆடட் ஜஸ்ட் ஒன் லைன், ரேண்டம் லைன் ஐ ஆடட். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில்
அந்த ஃபைல் வந்துச்சு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் குள்ளார. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டிஃபரன்ஸ் காமிக்கும். ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சர் ஆக்சுவலி. இதை நான் வந்து ஸ்டேட்டஸ்ல கொடுத்து காமிச்சேன்னா இட் இஸ் ஸ்டில் எஸ் ஒன் ஃபைல் இஸ் மாடிஃபைட். அந்த ஃபைல் தெரியும் இந்த ஃபைல் மாடிஃபை ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை ஸ்டேஜ் பண்ணிட்டு ஐ கேன் கமிட் இட். ஸோ இப்போ நான் வந்து மேனுவலாக ஸ்டேஜ் பண்ணி காமிக்கணும் ஒரு வாட்டி. ஸோ அதுக்கு கமெண்ட் என்னன்னா git add டாட்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு இருக்கோ எல்லாமே வந்து ஸ்டேஜ் ஆகிடும் நமக்கு. ஸோ ஸ்டேஜ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஸ்டேஜ் சேஞ்ச் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடுனா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன கமெண்ட்னு நான் காமிக்கிறேன். ஓகே, இங்கே ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு அது க்ரீன் ஆயிடுச்சு பாருங்க. முதல்ல ரெட் கலர்ல இருந்துச்சு, இப்போ கிரீன் கலர்ல ஆயிடுச்சு அது. ஸோ இப்போ இட் இஸ் ரெடி ஃபார் சப்மிஷன், ரெடி ஃபார் கமிட். ஸோ அதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா git commit -m கொடுத்துட்டு யூ நீட் டு டெல் ஒன் டிஸ்கிரிப்ஷன், லைக் சம் டிஸ்கிரிப்ஷன் யூ கேன் ஆட் இட் ஹியர். என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் சி இட் வில் பி கமிட்டட் டு த ரெபாசிட்டரி. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் இன் த மாஸ்டர் ரெபாசிட்டரி, அதாவது இதுதான் மெயின் பேஸ் ரெபாசிட்டரி, அதனால இது மாஸ்டர்னு காமிக்கும். நோ பிரான்ச்சஸ் ஆர் தேர், ஸோ ஜஸ்ட் அ மாஸ்டர் ரெபாசிட்டரி. இப்போ நான் லாக் பார்த்தேன்னா git log one line கொடுத்து பார்த்தேன்னா ஐ கேன் சி நவ் தேர் ஆர் 2 சேஞ்சஸ். பாத்தீங்களா? இப்போ நான் அந்த ஒன் லைனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா யூ கேன் சி ஈவன் மோர் டீடைல்ஸ். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஷார்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி. இப்போ எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இந்த சேம் விஷயத்தை நம்ம பார்க்கலாம்னு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்க எக்ஸ்டென்ஷன் டேப்ல போயிட்டு gitன்னு சர்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இதுல வந்து ஐ வுட் ப்ரிஃபர் git lens ஆக்சுவலி. ஸோ git lens நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இங்க. ஓகே, ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் இங்க பாத்தீங்கன்னா சைட்ல டேப் இருக்கு git lens டேப்னு. அதை திறந்தீங்கன்னா it will automatically pick all the repository information and it will start showing you directly. பாத்தீங்களா? சப்போஸ் நான் ப்ரீவியஸ்ல காமிச்ச மாதிரி மேனுவலா பண்றதாலும் பண்ணலாம், விஎஸ் கோட் இருந்துச்சுன்னா நீங்க இப்படி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுடைய லைக் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் வந்து நியூ சேஞ்சஸ் ஆட் பண்ணேன்னா அந்த git lens வந்து இட் வில் ட்ராக் எவ்ரி திங். பாருங்க, இட்ஸ் ஷோயிங் தட் there is a previous versions are there, 1 and 2nd change. Now there is something work in progress also it is showing. Work in progress na என்னோட current change actually. இது வந்து என்னோட previous version, 2nd version. Work in progress na current change. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்றேன் .env ன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா env ஃபைல்ல வந்து நம்ம பாஸ்வேர்ட் கீழ போடுவோம் பாத்தீங்களா, ஐ கிரியேட்டிங் ஒன் ஃபைல். இப்போ யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து நம்ம git ப்ராஜெக்ட்ல வந்து சேவ் பண்ண விரும்ப மாட்டோம் ஆக்சுவலா. இது வந்து ஜஸ்ட் லோக்கல் ஃபைல் ஆக்சுவலி. இப்போ இந்த ஃபைலை வந்து எப்படி நம்ம சப்மிட் பண்றதுல இருந்து அவாய்ட் பண்றதுன்னா அதுக்கு ஒரு வே இருக்கு. git ignore ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த git ignore ஃபைலுக்குள்ளார நீங்க எந்தெந்த ஃபைல்லாம் ரிமூவ் பண்ணணுமோ அதெல்லாம் அங்க போட்டுடலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், .env எக்ஸ்டென்ஷன் ரிமூவ் பண்ணிடு, டோன்ட் ஈவன் ட்ராக் இட். ஸோ அங்க நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை பண்ணிட்டு இங்க வந்து நான் ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னா இட் வில் நாட் ட்ராக் env ஃபைல். பாருங்க, இட் இஸ் டெல்லிங் தட் git example ஃபைல் இஸ் தேர், git ignore ஃபைல் இஸ் ஆல்சோ தேர். git ignore ஃபைலே அது ட்ராக் பண்ணுது, பட் நாட் த env ஃபைல். இப்போ நான் அதை நான் ஸ்டேஜ் பண்ணேன்னா இட் வில் ஒன்லி ஸ்டேஜ் த git ignore and example ஃபைல். பாருங்க, git ignore example ஃபைல் இருக்கு, env ஃபைல் கிடையாது. ஏன்னா ஐ டோல்ட் இட் நாட் டு ட்ராக் தட் ஃபைல். பாருங்க, நீங்க மேனுவலாவும் பார்க்கலாம், ஸ்டேஜ்லயும் காமிக்க பாத்தீங்களா. So if you are satisfied now, you can add even more files types if you want. Some JSON file, some HTML, whatever you want. So இங்க நான் வந்து HTML file sample காமிக்கிறேன். So if I am saying don't track env, vnv or HTML files. So it will only track the rest of the files. ஸோ இது வந்து ஒரு வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர். உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் இல்லை சம் அதர் டைப் ஆஃப் சீக்ரெட் ஃபைல், டாங்கல் ஃபைல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்னெசரிலி ஒரு கிட்ல புஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் ஆக்சுவலி. இப்போ நீங்க வந்து இப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஃபைலை மட்டும் நான் டைப் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் கமிட் இட் ஆக்சுவலி. இங்க நீங்க பார்க்கலாம் git lensல it is showing currently these files are now in work in progress. git ignore வந்து இப்போதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். it is still showing that yes, if I commit it will be submitted. done. so இதுதான் சார், இதுதான் வந்து one of the easiest way of tracking your changes. so suppose git lens யூஸ் பண்ண விரும்பப்படாட்டி நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ்ல காமிச்ச மாதிரி you can use that manual commands in any command prompt. You don't need to worry about we need to use only VS Code. I was just showing VS Code எதுக்குன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரீ பில்டா இருக்கிறதுனால ஈஸியா பார்க்கலாம். இங்க பாருங்க டைம் லைன் வியூ ஒன்று இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைலோடைய டைம் லைன் பார்க்கலாம், எப்படி எல்லாம் மாடிஃபை ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து இங்க டைம் லைன் வியூல நீங்க பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து
VS Codeலயே இருக்கிற ப்ரீபில்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ தட்ஸ் ஈஸி ஃபார் மீ. ஸோ அதனால தான் காமிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இல்லை வேற ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்றீங்கன்னா விம் எடிட்டர் அது மாதிரி இருந்தாலும் அங்கேயும் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். யூ கேன் யூஸ். எதுவுமே இல்லாட்டி நான் காமிச்ச மாதிரி கிட் கமாண்ட்ஸ் நீங்க சர்ச் பண்ணுங்க. யூ கேன் ஈவன் ஆஸ்க் சாட் ஜிபிடில கேட்கலாம். இட் வில் டெல் யூ ஆல் த கமாண்ட்ஸ் நீடட். நீங்க ஃபைல் ரிவர்ட் பண்ணலாம், பிரான்ச் அவுட் பண்ணலாம், எல்லாமே நீங்க பண்ண முடியும் அதில். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. Let's get one step ahead. Bye.